நீடாமங்கலம் அருகே கூரை வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்த அனுமந்தபுரம் ஊராட்சியில் வீரையன் என்பவர் 60 வருடங்களுக்கு மேலாக மேலத்தெருவில் கூரை வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு இடத்தின் உரிமையாளரான பாலசுப்பிரமணியன் என்பவர் வீரையனுக்கு பத்திரம் பதிவு செய்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீரையன் இறந்துவிட்டார். 2023ஆம் ஆண்டு வீரையன் மனைவி பேபி பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அக்கம் பக்கத்தில் உள்ள மகேந்திரன், செல்வராஜ், திவாகர், திவாஸ், தீபன் என்பவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இடம் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த 28/9/2024ஆம் தேதியன்று காலை 8 மணி அளவில் வீரையன் மகன் சிவகுமார் தனது டாடா ஏசி வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து காலை 9 மணி அளவில் அக்கம் பக்கத்தில் உள்ள மகேந்திரன், செல்வராஜ், திவாகர், திவாஸ், தீபன் ஆகியோர் இவர்களது வீட்டிற்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் வீட்டில் உள்ள டிவி, மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி, உடைகள் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் எரிந்து சாம்பலானன. தீயணைப்புத் துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீயை அணைத்தனர். அதன் பிறகு வீரையன் மனைவி பேபி நீடாமங்கலம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுநாள் வரை காவல்துறை அதிகாரிகளோ கிராம நிர்வாக அதிகாரியோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊரில் உள்ளவர்கள் கூட சம்பவம் குறித்து விசாரிக்கவில்லை என வீரையன் மகன் சிவகுமார், பேபி ஆகியோர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலத்தெருவில் உள்ள 50% இடம் பாலசுப்பிரமணியன் என்பவரது இடமாகும். இங்கு உள்ள அனைத்து இடங்களையும் அரசு அதிகாரிகள் அவரவருக்கு உரிய நில அளவின்படி இடத்தை அளந்து கொடுத்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் வராது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இடம் பிரச்சனை காரணமாக எங்கள் வீட்டை கொளுத்தி விட்டாங்கய்யா. நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். புகார் கொடுத்ததெல்லாம் விசாரிச்சுட்டு திரும்பவும் அவங்கள வெளியில் விட்டு விசாரிச்சுட்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அரசாங்கத்துலேருந்து விஓ, சார்புகார், ஊர் பிரசிடெண்ட்டு, கிளார்க்கு இது வரைக்கும் யாருமே பார்க்கல சார். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாமே எரிந்து விட்டது. நானும் அம்மாவும் தனியாக ரோட்டில் தான் உட்காந்துருக்குறோம். வீடு வாசல் எதுவுமே இல்லை எங்களுக்கு. இதுக்கு நல்லா நடவடிக்கை எடுக்கணும். இந்த 4 வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து இந்த 4 வருஷமாக இந்த 2 வீட்டுக்காரனும் இதே பழப்பம் தான். மகேந்திரன், திவாகர், திவாசி, தீபன், அவள் அம்மா மைதிலி, எங்களை இது கேமலா தான், மைதிலி இல்லை கேமலா தான். இந்த பாடு தான் எங்களை படுத்தி கொளுத்தி போடுறேன், அழிச்சு போடுறேன். கம்முன் அடிச்சிருக்கின்னு உன் மகனை அடித்தா யாரடி இருக்கிறதுன்னு மகேந்திரன் கேட்குறான். என் மகன் 8 மணிக்கு மேலே போயிட்டான். 9 மணிக்கு வீட்டை பிடிச்சி கொளுத்தி விட்டுட்டான். ஒரு சரணம் வரல சாமி, யாரும் வரல. ரோட்டில் தான் வேடிக்கை பார்த்துச்சு. ஒரு பிள்ளையா குட்டியாக என்னங்களோ ஏதுங்க